பாட்டி இளையராஜா சாரோட பூவே சம்புவேங்கிற பாட்டு வந்து அதை எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி விஸ்வநாதன் ஐயாவோட ஒரு பாட்டு தான் எடுத்து பண்ண போகிறேன். 1961 ரிலீஸ் ஆன பாசமலர், சிவாஜி கணேசன் சாரும் சாவித்திரி அம்மாவும் நடித்த படம். கண்ணதாசன் ஐயாவோட வரிகளுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைத்து டிஎம்எஸ் அவர்களும் சுஷீலாமாவும் பாடினது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் இந்த பாட்டு தான் அன்னைக்கு. அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வாசியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் வந்து இந்த காலம் மாதிரி இல்லை, பழைய காலத்தில் 1960 சொன்னால் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போது வந்து வயலின், ஃப்ளூட்டு, கிளாரினெட்டு, அது மாதிரி தபலா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அந்த காலத்தில் இருந்தது. அதே மாதிரி இந்த பாட்டில் என்னென்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஜலதரங்கம் சொல்லி ஒரு நம்ம தமிழில் பீங்கான பாத்திரம் சொல்லும். அது வந்து அதில் தண்ணி நிறச்சி வச்சு அது வச்சு தான் வாசிப்பாங்க. அதுதான் ஆரம்பத்தில் வர்ற மியூசிக்கில் வர்றது. அதுதான் அது விஸ்வநாதன் ஐயா அது பயன்படுத்தியிருக்காங்க அதில். அதே மாதிரி பாட்டு வந்து ரொம்ப மெலடியாக இருக்குது. எப்போ கேட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. அவங்க பாடுறது சோகமாக இருந்தாலும் அந்த பாட்டுக்கு ஒரு இனிமை இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. மைனர் ஸ்கேல் தான், சாதாரண நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ராகம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாடின விதமும் அந்த கம்போஸ் பண்ண விதமும் எல்லா வரிகளும் எல்லாம் பார்த்தா பாட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் அதை பற்றி ஜாஸ்தி சொல்லலை, நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், வாங்க பாருங்கள். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, இதுதான் பாட்டோட முதல் வரிகள். இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து வயலின், அப்புறம் வந்து மறுபடியும் ஸ்ட்ரிங்ஸு, அது ஒரு குரூப்பாக இருக்குது. இது வந்து இ மைனர் ஸ்கேல் இருக்குது. 4/4 தாளம் வந்து ஆதி தாளம், டெம்போ வந்து 100. இது அதுக்கு அடுத்து வந்து சாரங்கி, அதுக்கு அடுத்து வந்து ஃப்ளூட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அது லிங்கிலெல்லாம். அப்புறம் வந்து ஃப்ளூட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாரினெட்டு வந்து, அதுக்கப்புறம் வந்து பியானோ வந்து பியானோ வந்து கார்ட்ஸு பல்லவியில் மட்டும் கார்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படி. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அந்த காலத்திலே ரொம்ப நுணுக்கமாக விஸ்வநாதன் சார் அந்த மியூசிக் பண்ணியிருக்க அப்படி. ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் கம்போஸ் பண்ண மாதிரியே அந்த காலத்தில் அவர் அது பண்ணியிருக்க அப்படி. ரொம்ப திறமையாக பண்ணியிருக்க அப்படி. பாட்டு மெலடி மாதிரியே இந்த மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப ரேர் தான். அந்த மெலடியில் அந்த அளவுக்கு சுகமாக அவ்வளவு கார்ட்ஸு அது இதெல்லாமே அந்த காலத்திலே அவ்வளோ அப்படி யூஸ் பண்ணிக்கன்னு தெரிஞ்சு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்தில் 1960, 61 எல்லாம் சொல்லும்போது கர்நாடக சங்கீதம், இந்த கர்நாடிக் மியூசிக் தான் எல்லாருமே மேக்ஸிமம். அதில் அதுவும் கர்நாடக ராகங்கள் யூஸ் பண்ணி தான் பாட்டு பண்ணுவாங்க. மியூசிக் எல்லாம் வந்து அந்த ஸ்டைலில் தான் தத்தரதர அந்த மாதிரி ஸ்டைலில் தான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பழைய பாட்டிலலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் விஸ்வநாதன் ஐயா வந்து மியூசிக் பண்ணும்போது அந்த காலத்துலேயே ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. அப்போவே வந்து கார்ட்ஸாக கீபோர்டு கார்ட்ஸ் வாசிருக்கு, அதே டைமில் பியானோ வாசிருக்கு, அதே டைமில் பேஸ் கிட்டார், டபுள் பாஸ்ன்னு சொல்ல பேஸ் கிட்டாரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்போவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தபலா வந்து லைவாக வாசிருக்கு அப்படி. அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கிளிக் ட்ராக்கோ இல்லைன்னா டெம்போ போட்டு கிளிக் பண்ணி ஃபீட் பண்ணி எதுவுமே இல்லை, எல்லாம் மேனுவலாக வாசிருக்கா அப்படி. அதுவும் கண்டக்ட் பண்ணி வாசிருக்கா அப்படி. அது என்னென்னா, கண்டக்ட் பண்ணி வாசிக்கும்போது ஸ்பீடு வேரியேஷன் நிறைய இருக்கும். ஆனால் அந்த வேரியேஷன் எல்லாம் தாண்டி கரெக்ட் பண்ணி ஒரு 10 வாட்டி 20 வாட்டி வாசி வரும்போது எல்லாத்துக்கும் மனப்பாடம் ஆகிடும். மியூசிக் ஸ்கோர் பூரா மனப்பாடம் ஆகிடும்.
அப்புறம் வாசிக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இவர் நானே பார்த்துருக்கேன், இவர் ரெக்கார்டிங் நான் பார்த்துருக்கிறேன் 78ல் திரிசூலங்கிற படத்தில் வந்து திருமாலும் திருமார்பன் ஸ்ரீதேவி முகமேங்கிற ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்டிங் தான் நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு பார்த்த ரெக்கார்டிங். அப்போவே அந்த காலத்தில் கம்போஸ் பண்ணி அவர் கண்டக்ட் பண்ணி எல்லாம் பிடிச்சி எல்லாம் ஃபைனல் பண்ணி வரும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும். அவரு அது அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அவரும் ரொம்ப குஷியாக தான். இப்போ இருக்கிறவங்க மாதிரி ஏனோ தானோ பண்ணுறதில்ல, அது ரொம்ப ருசிச்சுன்னு சொல்லுமில்ல, அதே மாதிரி ரசித்து தான் பண்ணியிருக்கா. அப்படி அதுவும் பாட்டு பண்ணி வந்து பாடி வந்து எல்லாம் லைவாக தான். டிஎம்எஸ் ஐயா வந்து லைவாக வருவாங்க, சுஷீலாமா லைவாக வருவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் பூரா லைவாக இருப்பாங்க. கண்டக்ட் பண்ணி இன்றைக்கி ஆர்கெஸ்ட்ராவில் கச்சேரியில் நம்ம எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி தான் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன். அப்படி அப்போ நான் கூட நினச்சேன், நான் கூட ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு இந்த பியானோ போனது தெரியாது. அதுக்கப்புறம் நுணுக்கமாக பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பியானோ தனியாக வாசிப்பிருக்கா, அப்படி கார்ட்ஸ் தனியாக வாசிருக்கா, அப்படி பேஸ் தனியாக வாசிருக்கா. அப்படி கார்ட்ஸ் வந்து இந்த இதுதான், அது ரூட்டில் வாசிருக்கா. அப்படி இப்போ இ மைனர் கார்டு நம்ம வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பி மேஜர் வரணும்னு வரும், இல்லைன்னா டி மேஜர் வந்து தான் இ மைனருக்கு போகும். இதெல்லாம் ரூல்ஸ் இருந்தது. அந்த காலத்தில் அவர் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சோ தெரியலையோ அது தெரியலை, ஆனால் நல்லா பண்ணிக்காமடி பக்கா வெஸ்டர்ன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அந்த பாட்டே அமைஞ்சிருக்கு. அதுபோக அடுத்தது வந்து பேஸ் கிட்டார் யூஸ் பண்ணிக்க. அப்படி அது பேஸ் கிட்டார் இல்லை, அப்போ டபுள் பாஸ் தான். ஆனால் இப்போ வந்து டபுள் பாஸ் நமக்கு இல்லாதன்னா நம்ம அதுக்கு பதிலாக பேஸ் கிட்டார் யூஸ் பண்ணுறேன். இது போக இந்த பீங்கானம் சொல்லுமில்ல நம்ம தமிழில் வந்து செராமிக் கப் யூஸில் அதில் தண்ணி ஊற்றி ஒவ்வொரு சுரமாக கரெக்ட் பண்ணிவிட்டு ஜலதரங்கம்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி, ஜலதரங்கமே தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ஜலதரங்கம் மாதிரி தான் இருக்குது. அது யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. இது வந்து த்ரூ அவுட் பல்லவியில் கம்ப்ளீட்டாக அது வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி அன்றைக்கி கம்போஸ் பண்ணாங்க எனக்கும் தெரியல, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கா. அப்படி மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வரும்போது இது வந்து இந்த பெல் இருக்குல்ல, அது வந்து லாஸ்ட்டு இப்படி நமக்கு அது கேட்கும். இது மட்டும்தான் ரெக்கார்டில் கொஞ்சமாச்சு கேட்கும், மற்றதெல்லாம் கேட்கவே கேட்காது. அவ்வளோ நுணுக்கமாக நம்ம கவனித்தா தான் கேட்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் மியூசிக் போட்டு காமிக்கிறேன். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வீணமே வந்து விடுந்தும் விடியாத காலை பொழுதாக வளர்ந்த கலை நமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளத்தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இதுதான் பாட்டு. நான் பாடவும் கிடையாது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பாடி கொடுத்தேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒரிஜினலாகவே கேட்கலாம். டிஎம்எஸ் ஐயாவை பாடியிருக்கல, அது கூட சேர்ந்து நம்ம பாட்டு கேட்கலாம். ஃபஸ்ட்டு சுஷீலாமா பாடுவாங்க. இங்கதான் வரும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல. இங்கே என்னென்னா இ மைனர் வரும், ஜி மேஜர் வரும், அப்புறம் B7 வரும். இது வந்து அந்த காலத்தில் இந்த B7 எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் நான் போட்டு காமிக்கிறேன். மலர்ந்து மப்பனாத பாதி மலர் போ, அது டி இ மைனர் வரும் செகண்டு. அங்கே அதே மாதிரி வளரும்
வளரும் விழி வண்ணமே. அதான் எஃப் ஷார்ப்பில் பாட்டு நிற்கும், நம்ம குவாடு வந்து B7. அதான் அங்கே தான் ஏன்னா பியிலேருந்து இது வருது, ஒரு குரோமேட்டிக்கு பெல்லு வரும். விடுந்தும் விடியாத காலை பொழுதாக அங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும். இது விடுந்தும் விடியாத காலை பொழுதாக, அங்கே டியும் ஈமைனரும் வரும். அது விளைந்த கலை அன்னமே, அது ஈமைனர்லேயே நிறுத்திட்டேன். அது டி மேஜர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி, அங்கே பார்த்தீங்களா பி மேஜர் நடந்த இளம் தென்றலே. அங்கே வரும்போது மறுபடியும் அந்த இது வரும். அதான் அது இ மைனர்லேயே வந்து நிற்கும். இதில் என்னன்னா இந்த பின்னாடி வாசிக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த கூட பாட்டு கூட வர்றது அது சக்கரிசா சக்கரிசா சக்கரினி ககரிசா சப்பா வரும். அப்புறம் மறுபடியும் கரிசா சகமாப்பா சகமாப்பா பாமா மகரிசா பாமா மகரிசா. அதான் அந்த மாதிரி தான் வரும். அது மலர்ந்து மலராது நீங்கள் கவனிச்சுக்கோங்க கொஞ்சம். அதான் அந்த பெல்லு அதுக்குன்னு ஒரு ஸ்வரம் கொடுத்து அவங்களே வாசிக்க வச்சுருக்க. அப்படி அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணிக்குன்னு தெரியல. என்னவாக இருந்தாலும் நல்ல 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 டோனும் அது. அநேகமாக நான் சொன்ன மாதிரி இதாக இருக்கும். பீங்கான பாத்திரத்தில் ஜலதரங்கம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த முடித்த உடனே என்ன வரும்னா வயலின் செக்ஷன் வரும். அது வரும். அங்கேருந்து டிஎம்எஸ் ஐயா வருவாருங்க. அங்கே ஒரு மியூசிக் வரும், கலையன்னம். அது ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா ஆக்சுவலாக வந்து பழைய பாட்டு நமக்கு இப்போ வர்ற பாட்டு வந்து நீங்கள் ஒரு வாட்டி டெம்போ கண்டுபிடிச்சி அந்த டெம்போவுக்கு மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம். பழைய காலத்தில் மேனுவலாக கண்டக்ட் பண்ணதுனால நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி தான் நம்ம மியூசிக்கு ஏற்ற மாதிரி டிஎம்எஸ் ஐயாவே பாட வச்சுருக்கிறேன். இப்போது இது வந்து ஒரிஜினல் ரெக்கார்டு தான் பின்னாடி போய்ட்டுருக்குது. இது வந்து ஒரிஜினல் ரெக்கார்டு. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிளிக்கு போட்டுக்கிறோம். இது இருக்குல்ல கிளிக்கு வந்து டேக் டேக் டேக். அப்போ வந்து கிளிக்கு கூட சேர்ந்து பழைய ரெக்கார்டு நான் எனக்கு இப்போ இருக்கிற மியூசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு நான் அது கம்ப்ளீட்டாக சீக்வன்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேனுவல் நானாக வாசி சேர்த்தது தான் எல்லாமே. அது
நதியில் நீராடி இருக்குல்ல, அது நம்ம பாடும்போது நம்மளே பாடிட்டு போயிடலாம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. அதில் வந்து தபலா, இதில் தபலா வாசிருக்கு. நான் தபலா யூஸ் பண்ணல, ஏன்னா தபலா ரிதம் போட்டால் உங்களுக்கு அந்த மெலடி எப்படி கம்போஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட சொல்லும்போது அந்த தபலா வந்து இடைஞ்சலாகவே இருக்கும். அதனால தான் ரிதம் யூஸ் பண்ணாமல் வெறும் மெலடி மட்டும் போட்டிருக்கேன். அது கூட சப்போர்ட் பண்ணும்போது ஒரிஜினல் ரெக்கார்டு கூட நம்ம வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். அது நான் வாசியில் மிஸ்டேக்காக தான் இருந்தேன்னா அந்த ஒரிஜினல் கூட வாசிக்கும்போது மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக அதே மாதிரி பண்ணதுனால உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அப்புறம் வந்து ஃபஸ்ட் பிஜிஎம் வரும். அதில் வந்து ஃப்ளூட்டு இருக்குது, கிளாரண்ட் வாசிருக்கு, சாரங்கி வாசிருக்கு, வயலின்ஸ் வாசிருக்கிறேன். இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதில் போட்டிருக்காங்க. அது அங்கே மாறும். அது வந்து யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, பூயாள பிறந்தாயடா. அப்போ வந்து ஃப்ளூட்டு வந்து அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அங்கே ஃப்ளூட்டு வந்து அப்படி வரும், கேட்டுக்கலாம். ரெக்கார்டு வச்சு நம்ம டிஎம்எஸ் ஐயாவே பாட வச்சிடலாம். யானை படை கொண்டு சேனை பலவென்று வாழ பிறந்தாயடா, புலி வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. அங்கே வந்து வாழ வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. இங்கே வந்து ஹார்ப்புன்னு சொல்லி சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். வழி கண்டுன்னு வருமில்ல, அந்த இடத்துல அத்தை மகளை மனம் கொண்டு இளமை பலவென்று ஆள பிறந்தாயடா. அங்கேருந்து மியூசிக் மாறும். அது வரும். அதில் வந்து ஃப்ளூட்டு வயலின் எல்லாமே சேர்ந்து வரும். அங்கேருந்து வரும்போது இந்த கடியாரோ வைரமணியாரோ தந்து வரும் பொருள் தந்து மனம் பேசுவா. பார்த்தீங்களா, அந்த அந்த ஃப்ளூட் லிங்கைக்கு வருதில்ல. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகு விலை பேசுவா, உலகை விலை பேசு. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக. அந்த இடத்துல வயலின் பின்னாடி கூட சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இந்த இடத்துல பாட்டு வரும்போது தங்கை மகளான தங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான
இங்கேருந்து என்ன சேஞ்ச் ஆகிடும், மொத்தமாக சேஞ்ச் ஆகிடாது. வேற வேற ஸ்வரத்துக்கு கொண்டு வந்து அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது இப்படி ரீல கொண்டு வந்து அர்த்தம். ஃபஸ்ட்டு கால நிற்கும். அது இங்கேருந்து அது தாளவட்டம் அடின்னு சொல்லும். அதுக்கு முன்னாடியே எடுக்கிறாங்க. அது வந்து முன்னாடியே எடுத்துடும். ஒரு 2 வீட்டு முன்னாடி அது தாராரீராங்கிறத ஆரம்பிக்கிறது. தாராரீராங்கிறது அதுதான் ஐடியா. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து டிஎம்எஸ் ஐயா பாடும்போது எல்லாமே டோட்டலாக மாறும். பழைய மாதிரி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. ஃபஸ்ட்டு பல்லவியில் வந்த மாதிரி அந்த பெல்லிங்கேயும் வரும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்று மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. அது பல்லவி மாதிரி வருது. அதுக்கப்புறம் வர்ற பீஜியம் மறுபடியும் ஒன்றோட அதிக டிஎம்எஸ் ஐயா பாடி நம்ம கேட்கலாம். வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. அப்புறம் மறுபடியும் பழைய பீஜமே வந்துடும். அங்கேருந்து பாட்டு டியூன் மாறும். சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்ந்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. நான் பாடகம் கிடையாது, தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம சுஷிலாமா பாடினது. அங்கே வந்து ஒரு மியூசிக் இருக்கும், அது கூட சேர்ந்து தபலை வந்து தத்தா தத்தா மட்டும் போட்டுருவாங்க. இங்கே மறுபடியும் அந்த பெல்லு மறுபடியும் பெறும். மணி போல மணியின் நிழல் போல கலந்து இந்த மண் கடல் தானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அங்கிருந்து பாடும்போது அன்பே ஆரிராரோ 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 அன்பே ஆரிராரோ அன்பே ஆரிராரோ. எவ்வளோ நல்ல ஒரு தாலாட்டு பாட்டு, எவ்வளோ சூப்பராக பண்ணிங்க பார்த்தீங்களா. அதுவும் அந்த காலத்தில் 1961 எந்தவித டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கணுன்னா, அவரெல்லாம் வந்து கண்ணதாசன் ஐயா, எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாலாம் வந்து பூமியில் பிறந்ததே வந்து தமிழக மக்களுக்கு நல்ல தமிழ் பாடல்கள் கொடுக்க வேண்டுங்கிற ஒரே எண்ணத்தில் தான். இது வார்த்தைகள் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கவிதை பாட்டு கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மனப்பாடமாகுது. அதோட இசை பார்த்தால இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது இணைந்து கிடக்குது ரெண்டுமே. ஒரு நல்ல குடும்பம் மாதிரி எல்லாருமே ஒரே நல்ல ஃபேமிலி ஆகும்போது என்ன தெரியுமா, வீட்டில் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தான் அந்த குடும்பம். அப்படி போகிற மாதிரி தான் அந்த காலத்தில் இசை. நம்மளே நல்லா ரசிக்க வச்சு நம்ம அந்த பாட்டு கேட்கும்போதே நமக்கு ஒரு உணர்ச்சி வருதில்ல.
நான் இப்போ இருக்கிற பாட்டை பற்றி எதுவும் குறை சொல்லலை. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் தூங்கணுன்னா இல்லைன்னா மனசில் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பழைய பாட்டு கேட்டேன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படியே போகும். ஏன்னா அந்த அளவுக்கு உருகி உருகி பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணும்போது அந்த டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ பாட்டு பிடிக்கலன்னா எவ்வளோ டியூன் வேணால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க அப்படி இல்லை. ஒரு டியூன் கொண்டு போய் கொடுத்து அவருக்கு பிடிக்கலன்னா அவங்கள எப்படியாவது நீங்கள் பிடிங்க நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன், நான் இலவசமாக பண்ணித்தரேன், 10 பைசா வேண்டாம் எனக்கு இதெல்லாம் சொல்லி கையில் காலில் விழுந்து வண்டி ஓட்டெல்லாம் கம்போஸ் பண்ண வேண்டிய நிலைமையாகி போச்சு. அவரெல்லாம் வந்து இப்பவும் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்றைக்கும் பண்ணியிருப்பார். கண்ணதாசன் ஐயாலாம் இன்றைக்கி இருந்திருந்தேன்னா இப்போ நமக்கு இந்த பாட்டு நம்ம கேட்கும்போது இறைச்சலாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்காது. பாட்டு இன்றைக்கும் கேட்கலாம், எப்போவுமே கேட்கலாம். நான் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டுங்கிறது வந்தது வசனங்கள் டயலாகை கட் பண்ணுறதுக்கு தான் பாட்டு கொண்டு வந்தது. ஆனால் இப்போ வந்து பாட்டே இல்லாட்டி கூட பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. அன்றைக்கி பாருங்க அது சிவாஜி கணேசன் சாரும் சாவித்திரி அம்மா எவ்வளோ உருக்கமாக நடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அது. அந்த பாட்டு இதெல்லாம் வரும்போது நமக்கு அந்த 5 நிமிஷம் போகிறதே தெரியலை. இதுதான் அந்த காலம். நமக்கு அது கடைசி அம்மையும் கூட ஒரு வாட்டி கேட்கலாம். இந்த பெல்லே வந்து அந்த காலத்தில் பழைய ஞாபகங்கள் இந்த கொசுவத்தி மாதிரி ஒரு சுற்றுமில்லை அந்த பழைய கால நினைவுகளுக்கெல்லாம் அதுதான். அந்த மாதிரி ஒரு பெல்லை கொண்டு இந்த பாட்டுக்குள்ளே நுழைச்சி அந்த பழைய அவங்களோட சின்ன வயசு அவங்களோட அந்த பழைய காலத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த காலத்தில் பாடல்கள். நண்பர்களே, இவ்வளோ நேரம் என்னோடய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த எபிசோடில் இன்னொரு வேறொரு பாட்டோடு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் என்னோட இந்த சிறு முயற்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நிறைய பாடல் எம்எஸ்வி ஐயாவோடது, இளையராஜா சாரோடது, இப்படி எல்லாத்தோட பாடலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் பூரா சொல்லி தரதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.